ஹோட்டல்ல சாப்பிட வர கப்பல் மர்மமான முறையில காணாம போயிடுறாங்க. என்னன்னு பார்த்தா இங்க மனுஷ உருவத்துல இருக்க பிக் மான்ஸ்டர் அந்த ஹோட்டலுக்கு வர எல்லா மனுஷங்களையும் சாப்பிட ஆரம்பிக்குது. இந்த ஹோட்டலுக்கு நம்ம ஹீரோ வரான். ஹீரோ உள்ள போனதை தான் கவனிக்கிறான். உள்ள நிறைய பேர் இறந்து போயிருக்கிறத அந்த பொண்ணு தான் பிக் மான்ஸ்டர்னு கண்டுபிடிச்சு அதை அடிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ கரெக்டா ஹீரோயின் அங்க வந்துடுறா. மனுஷ உருவத்துல இருக்க அந்த மாஸ்டர் தன்னோட பிக் உருவத்துக்கு மாறிடுது. ஹீரோ தன்னுடைய வாயால அந்த மாஸ்டரை உரியிறான். அதை நம்ம ஹீரோயின் உறிஞ்சி எடுத்துக்கிறா. அப்புறம் அந்த மேஜிக்கல் கிளாத்னால பிக் மான்ஸ்டரை அடைக்கிறா. ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்க அந்த மான்ஸ்டர் கிளாத்தையே கீழ்ச்சிட்டு வெளில வந்துடுது. மொத்த ஹோட்டலும் கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்துடுது. ஹீரோ ஹீரோயினையும் அங்க இருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க. ஹீரோவோட தைரியத்தை பார்த்து ஹீரோயினுக்கு லவ் வந்துடுது. அதை ஹீரோ கிட்ட கன்ஃபஸ் பண்றா. ஆனா அவனும் புத்தர் மாதிரி ஆகணும்ன்ற ஏமுக்கு இது தடையா இருக்குன்னு ஹீரோயினோட லவ் வேணான்னு சொல்லிட்டு போயிடுறான். அதை போய் மாஸ்டர் கிட்ட சொல்றான். அப்போ மாஸ்டர் வந்து இவனுக்கு அட்வைஸ் பண்ணி குரங்கு கிங் மாஸ்டர் கிட்ட ஹெல்ப் கேளு, அதாலதான் இந்த பிக் மாஸ்டரை அழிக்க முடியும்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. போயிட்டு இருக்கப்போ ஹீரோவை ஒரு மிஸ்ட்ரி கேங் அட்டாக் பண்ணுது. ஆல்ரெடி அந்த கேங் ஹீரோயினை கடத்தி வச்சிருக்காங்க. சோ இது எல்லாமே ஹீரோயினோட செட்டப் தான். ஹீரோக்கு தான் மேல லவ் வரணும்னு இது மாதிரி எல்லாம் பண்ணிருப்பாங்க. ஹீரோ அவளை அந்த கேங் கிட்ட இருந்து காப்பாத்திடுறான். அப்போ பிக் மாஸ்டர் அங்க வந்து அவங்கள அட்டாக் பண்ணுது. அந்த ஹீரோயின் ரொம்ப இன்ஜூர் ஆயிடுறாங்க. ஹீரோ அவளை மடி மேல வச்சு அழ ஆரம்பிக்கிறான். அப்போ ஹீரோயின் டக்குன்னு எழுந்து அவங்க கிட்ட லவ் சொல்றாங்க. ஆனா இப்போ அவன் ஏத்துக்கல. அந்த பிக் மான்ஸ்டரை 3 ஹண்டர்ஸ் வந்து டெம்பரரியா அங்க இருந்து தடுத்து விட்டுறாங்க. ஹீரோ கடைசியா மங்கி கிங் மான்ஸ்டரோட குகைக்கு போயிடுறான்.